ஹை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சிவகார்த்திகேயன் நடிக்கிற மதராசி படம் இப்போ பார்த்தீங்கன்னா ரிலீஸுக்கு வேறு லெவலில் ரெடியாக இருக்காரு. அதை பற்றின எக்ஸ்க்ளூசிவான இன்ட்ரூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம முருகதாஸ் அவர்கள் எல்லா சேனல்லையுமே கொடுத்துட்டு வர்றாருன்றத உண்மையான விஷயம். அவரோட அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா எல்லாமே வெளிப்படையாக ஓப்பனாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முருகதாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் ஏன் வந்து நிறைய படங்கள் வந்து 1000 கோடி அடிக்கல அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அதுக்கு ஒரு செம்மையான ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு. செம்மையான ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்தாரு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எடுக்கிற கன்னட சினிமாவை பொறுத்தளவுக்கு எல்லா படமும் ஒரு பொழுதுபோக்குக்காக, என்டர்டைன்மெண்ட்காக, ஒரு ஃபன்னுக்காக மட்டும் தான் எடுக்கிறாங்க. பட் தமிழ் சினிமா பொறுத்தளவுக்கு அப்படி கிடையாது. தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மெசேஜையும், நல்ல ஒரு அவேர்னஸையும், நல்ல ஒரு நாலேஜையும் கொடுக்குது. அதனாலே பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா படங்கள் வந்து கண்டென்ட் ஓரியன்டடாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு ஓடுறதில்ல. இதனால தான் தமிழ் படங்கள் வந்து 1000 கோடி அடிக்கிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது என்னவோ 100% உண்மையான விஷயம் தான் கைஸ். இப்போ புஷ்பா படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1800 கோடி வசூலான படமாக இருந்தாலும் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா எல்லாருமே தியேட்டரில் போய் கூட்டமாக பார்த்து அந்த படத்தை வசூல் பண்ண வச்சாங்க அப்படின்னா அந்த படத்தில் எந்த ஒரு மெசேஜுமே கிடையாது. படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு என்டர்டைன்மெண்ட்டான படம் தான். ஸோ அந்த படமே அந்த அளவுக்கு வசூல் பண்ணியிருக்குன்னா நல்ல மெசேஜ், நாலேஜ், அவேர்னஸ்லாம் இருக்க படம்லாம் எந்த அளவுக்கு ஓடணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நினச்சி பாருங்க. ஸோ இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா வந்து தோத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஜெயிச்சிட்டே இருக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஃபன்னான படங்கள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேற லெவலான சம்பவம் தான். எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பிரச்சனைகளை மறந்துட்டு அவங்க என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு தான் தேட்டருக்கு வராங்க. எந்த ஒரு அவேர்னஸையும் நாலேஜையும் எடுக்கிறதுக்காக அவங்க வரதில்லை. ஸோ நாலேஜ் படத்தில் இருந்தாலும் அதை யாரும் கேட்கறதுக்கு ரெடியாக இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா படம் வந்து என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கணும், அவங்க கவலையை மறுத்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படி தான் தேட்டருக்கு வராங்க. ஸோ அதனால தமிழ் சினிமா பார்த்தீங்கன்னா இன்னும் என்டர்டைன்மெண்ட்டாக, பொழுதுபோக்காக, சூப்பராக கண்டென்ட்டாக படம் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற தான் எல்லாருமே பேசிட்டு வராங்க. அப்படி தான் உண்மையான விஷயம். இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி சினிமா பற்றி இன்ட்ரெஸ்டான தகவலுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.